Praise God. Hallelujah. 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 என்ன பண்றது, மணி 12 ஆயிடுச்சு. சாப்பாடு பசிக்கும், நம்ம கவனிக்கணும். அந்த டைம்ல பார்த்து மெசேஜ் கொடுத்துட்றாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. சரி, இருந்தாலும் கர்த்தர் நம்மளோட இந்த நாளையும் நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாதத்தில் போகலாம். எடுத்துங்க யாத்ராகம புஸ்தகம் 34:6. இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன். எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கலாம். பைபிள் இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு யாத்ராகம புஸ்தகம் 34:6 எடுத்துக்கங்க. அந்த கர்த்தர் ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியம் உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நீடிய சாந்தமும் இரக்கமும் கிருபையும் மகாதயவும் சத்தியம் உள்ள தேவன். ஆமென். நம்ம இன்னைக்கு இதோட தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தருடைய கிருபையில் இருக்கும் இரக்கமும் தயவும். ஆமென். கர்த்தருடைய கிருபையில் இருக்கும் இரக்கமும் தயவும், இதோட தலைப்பு. முதல்ல எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 16. நான் லைட்டாக இன்ட்ரோடக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ்குள்ள மெதுவாக போகிறேன். ஆதியாகமம் 16 வாசிங்க. 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகில் நீருச்சண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என்ன சொன்னேன்? கர்த்தருடைய கிருபையில் இருக்கிற இரக்கமும் தயவும். கிருபைனா என்ன சொல்லுங்க? கிருபைனா தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கும் தயவுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஈவு. தயவுனா என்ன? தயவு என்றால் என்ன? கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கும் ஈவு. அந்த ஈவு எப்படி வரும்னா அன்பினால வரும். சொல்ல போனா ஈவை விட எப்படி சொல்லணும்னா தகுதி இல்லாதவனுக்கு தேவன் பாராட்டும் அன்பு. அதுதான் கிருபை. ஏன் பாராட்டும் அன்புன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒருத்த மேல அன்பு இருந்தாதான் அவருடைய கிருபை அங்க சூழ்ந்து கொள்ளும். ஏன் தெரியுமா? வாசிங்களேன். அந்த ஒரு வசனம் உண்டு, கலாத்தியர்ல ஒரு வசனம் உண்டு. என்ன வசனம்னா எபேசியர் 2:5 வாசிக்கலாம். எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க. அப்ப ஒருத்தருக்கு ரட்சிப்பு வருதுன்னா கர்த்தருடைய அன்பு அங்க இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப கிருபைனா என்னன்னா தகுதியற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய அன்பு. அதுதான் அந்த ஆக்சுவலா இதை எப்படி நான் உங்களுக்கு ஒரு இது புரியுமே சொல்றேன். வாசிக்கலாம். அதனாலதான் ஆகாருடைய கதை எடுத்திருக்கேன். ஆகார் யாரோட மனைவி? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லைன்னு சாரா என்ன பண்றா? ஆகார் மூலமா ஒரு குழந்தை வரட்டும்னு நினைக்கிறா. ஆகாரும் கன்சீவ் ஆகாரா, ஒரு குழந்தையும் பிறக்குது. அது பிறந்ததுக்கு அப்புறமும் அவ என்ன பண்றா? அங்க இருக்க முடியாம எங்க போறா? ஓடி போய் ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்றா. அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு இரக்கம் இருக்கு, தயவு இருக்கு, அதுக்கப்புறம் தேவனுடைய அன்பு இருக்கு. அதை சொல்லணும்னா கர்த்தருடைய கிருபை இருக்கு. முதலாவது இரக்கத்தை பத்தி பார்க்கலாம். வாசிங்களேன். அப்படி மெதுவா வாசிங்க. 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, 7வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு. கர்த்தருடைய தூதனானவர் அவரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டை கண்டு. இப்ப என்ன சிச்சுவேஷன் நடக்குதுன்னா, சாராள் வந்து ஆகாரை துரத்தி விடல, கடினப்படுத்துறா. அவ வந்து அந்த அடிமை பெண்ணுக்கு வேலைகள் அதிகமாக கொடுத்து கடினப்படுத்துறா. காரணம் என்னன்னா, ஆகார் என்ன பண்றா? நகைக்கிறா.
அவர் ஏளனமா பார்க்கிறா சாரால. உடனே கடினப்படுத்தணும் என்ன பண்றா சாரால், ஆகார் என்ன பண்றா, ஓடி போறா. எங்க அந்த இடத்த விட்டு ஓடி போறா. ஓடி போகும்போது எங்க போறா அப்படின்னு சொன்னா, வனத்துல இருக்கிற சூருக்கு போகிறார் அப்படின்னா. சூரு அப்படின்றது ஒரு இடம். அந்த இடத்தோட மீனிங் என்ன தெரியுமா? மதில் இல்ல பாதுகாப்புன்னு அர்த்தம். ஆகார் என்ன நினைக்கிறா, நான் இங்க சாரால் கிட்ட இருந்தா அடிமையா இருப்பேன், இங்க எங்க ஓட போறேன், இப்ப சூருக்கு போறேன். சூருன்றது பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு போறேன், மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பை தேடி நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும் போது எங்க பாக்குறா, கர்த்தருடைய தூதனை எங்க சந்திக்கிறான்? நீரூற்றண்டையில சந்திக்கிறான். நீரூற்றுன்றது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய கண்ணுன்னு சொல்ல. அதாவது பூமியிலிருந்து தன்னாக உருவாக்கப்பட்ட தண்ணீர் தான் என்னது? தண்ணீர். அதுதான் நீரூற்றுன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு ஜீவ தண்ணீர் கூட சொல்லலாம், ஒரு சால்வேஷன். எப்பயுமே தண்ணி எதை குறிக்கும்னு சொன்னா சால்வேஷனை குறிக்கும். முதல்ல ஆகார் எதுல இருக்கா? அடிமையா இருக்கா. ஆகார் அடிமையா இருக்கவ எங்க போறா? ஒரு பாதுகாப்பை தேடி, ஒரு வனாந்திரத்துக்கு ஒரு பாதுகாப்பை தேடி போறா. அப்போ மனுஷனுடைய பாதுகாப்புக்கு போதாது. அப்போ கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து சொல்றான், ஆகாரே நில்லு, எங்க நிக்கிற? இப்ப நீரூற்றண்டையில நில்லு, உனக்கு நான் என்ன தரேன்? ஒரு மாற்றத்தை தரேன், ஒரு சால்வேஷனை தரேன், ஒரு ரட்சிப்பை தரேன், உனக்கு ஒரு ஜீவ தண்ணியை நான் தரேன். அடுத்து வாசிங்களேன். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவர் கர்த்தர் தெளிவா சொல்றாரு. அவருடைய மனதை, ஆகாருடைய மனதை அழகா புரிஞ்சிருக்கிறார். எங்க ஆகாரே, எங்க இருந்து வர? நீ எங்க இருக்க? சாராள்கிட்ட இருக்கணும். சாராள்கிட்ட இருந்து வந்திருக்க. ஏன்னா அவ கடினப்படுத்திட்டான்னு எனக்கு தெரியுது. இப்ப எங்க போற? மனுஷனா உருவாக்கப்பட்ட பாதுகாப்பை தேடி போற, அங்கெல்லாம் போகாத. அடுத்து வாசிங்க, 9வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆட்சியர் அண்டைக்கு திரும்பி போய் அவர் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவருக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இப்ப கவனிங்களேன், ஆகாரோட நிலைமை எப்படி? அங்க போனா சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு, அவன் என்னை அடிமைப்படுத்துவா. ஆனா திரும்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அங்க போன்னு சொல்றாரு. ஆனா போக முடியாது. அப்பதான் சொல்றாரு, நீ உன் அங்கலாய்ப்ப நான் பாக்குறேன். என்ன ரீசன்னால பாக்குறேன் அப்படின்னா, ஆபிரகாம்னால பாக்குறேன். இப்ப யாரோட வித்த வச்சிருக்கிறா? ஆபிரகாமோட வித்த வச்சிருக்கா. யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனுடைய வித்த வச்சிருக்கிறா. அதனால உன் அங்கலாய்ப்பை பாக்குறேன். உன் அங்கலாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்க அங்கலாய்ப்பு பார்த்தா அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர். இஸ்மவேல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றா, கர்த்தர் கேட்கிறார். இஸ்மவேல்னா என்ன அர்த்தம்? இஸ்மவேல்னா என்ன அர்த்தம்? கர்த்தர். ஆகாருடைய நிலைமையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? அப்பா அவனுக்கு இஸ்மவேல்னு பேர் வை, ஏன்னா நான் உன்னை கேட்கிறேன். கர்த்தர் கேட்கிறான்னு தான் என்ன அர்த்தம்? இஸ்மவேல் அர்த்தம். அது வாசிங்களேன். அவன் துஷ்டனா இருப்பான், அவன் கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். இப்ப கவனிச்சு பார்த்தா, ஆகார் வந்து கர்த்தருடைய அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமோட வாரிசினால, ஆபிரகாமுக்கு கிடைக்கப்பட்ட கிருபையினால இப்ப யாருக்கு இறக்க வருது? இஸ்மவேலுக்கு இறக்க வருது. இஸ்மவேலுக்குன்றதை விட ஆகாருக்கு இறக்க வருது. இஸ்மவேலுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? தயவு கிடைக்குது. இது எப்படி சொல்லணும்னா, ஒரு மனுஷனிடத்துல என்ன இருக்கு? 3 இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம், 3 இருக்கு. முதல்ல இறக்கம் எதை தேடுன்னு சொன்னா சரீரம் தேடும். நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கிறோம், பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன தேடுவோம்? இறக்கத்தை தேடுவோம். ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு சுகத்துல இருக்கோம், ஒரு சுகவீனத்துல இருக்கோம், என்ன தேடுவோம்? யாராவது எனக்கு இது உதவி பண்ண மாட்டாங்களா, இது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு என்ன தேடுவோம்? இரக்கத்தை தேடுவோம். முதல்ல எப்பயுமே சரீரம் எதை தேடுன்னு சொன்னா இரக்கத்தை தான் தேடும். ஆத்மா எதை தேடும்? தயவை தேடும். அந்த தயவு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது எப்படி சொல்றது, சார் இது எப்படியாவது நடந்துட்டா நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தவங்க மூலமாக செஞ்சுட்டா நல்லா இருக்கும், கர்த்தர் என் மூலம் செய்யறாட்டி பரவாயில்ல, யார் முன்னாடியாவது ஒரு தயவு கிடைச்சிட்டா போதும். ஆனா அவனுக்கு தெரியல உன்கிட்ட என்ன இருக்கு? கிருபை இருக்கு. நீ கிருபை இருக்கிற, நீ தயவை நீ கொடுக்கணும். உன்கிட்ட இருந்து நீ யார்கிட்டையும் தயவை எதிர்பார்க்க கூடாது. அது யாருக்கு தெரியும் தெரியுமா? ஆவிக்கு தெரியும். அந்த ஆவிக்கு தெரியும், நான் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தர் என்னுடைய ரட்சித்திருக்கிறாரு, அவர் அன்பினால புடமிட்டிருக்கிறாரு. அந்த புடமிடுதல் எனக்கு கிருபையை
சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த கிருபையினால நான் என்ன பண்றேன், என் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தயவுனாலும் இரக்கத்தினாலும். நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம யாராவது ஒருத்தவங்க ரொம்ப உடஞ்சு போயிருக்கிறாங்கன்னா உங்கள்ட்ட தேடி வந்து பேசுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட கிருபை இருக்கு. அந்த கிருபை உங்களுக்கு என்ன கட்டும், தயவு காட்டும். யாருடைய தயவை காட்டும், கர்த்தருடைய தயவை காட்டும். அந்த ஆவி அந்த ஆத்மாவை ரட்சிக்கும். அதுதான் வழியே, அதுதான் நீ நடக்குது. ஃபர்ஸ்ட் யார் என்ன பண்றா, ஆகாருக்கு ஒரு இரக்கத்தை காட்டுறாரு கர்த்தர். இரக்கத்தை காட்டிட்டு அடுத்து என்ன பண்றாரு, தயவை கொடுக்கிறாரு. அடுத்து வாசிங்களேன். அடுத்து அப்படியே அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இப்போ இஸ்மவேலை ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்றாரு, திரும்ப எங்க வர்றா, அவர் தன்னுடைய நாச்சியார் இடத்துக்கே வர்றா. வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அவளுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற்றுறா. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் எடுத்து வாசிங்க, அதே ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம். ஒரே நிமிஷம். ஆதியாகமம் 21:8வது வசனம் வாசிங்க. போதும். இப்போ என்னோட சிச்சுவேஷன் என்ன இருக்குதுன்னா, ஆகார் மறுபடியும் எங்க வர்றா, சாராள் கிட்ட வர்றா, அடங்கி இருக்கா, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அதே பேர் இஸ்மவேல்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, இது உன்னுடைய குமாரன், இது உன்னுடைய சந்ததி இல்லை, நான் சாராள் மூலமா உனக்கு ஒரு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை கொடுக்குறேன், அது பெரிய ஜாதியாக மாறும் சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் யார் வரா, ஈசாக்கு வராரு. ஈசாக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் பால் வளர்ந்த போது ஈசாக்கு ஆபிரகாம் பெரிய விருது பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாலேயே ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணை அவள் மகளையும் புறம்பே தள்ளு. இப்ப என்ன நடக்குது, ஈசாக்கு பிறக்கிறான். பிறந்ததுக்கு அப்புறமா யார புறம்பே தள்ள சொல்றா, சாராள் இஸ்மவேல புறம்பே தள்ளுன்னு சொல்லிட்டு எங்க சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு வாசிங்க, அது வாசிங்க அப்படியே 11ல இருந்து வாசிங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் அடுத்து வாசிங்க. அடுத்து வாசிங்க. ஆபிரகாம் அப்படியே பொறுமையா வாசி. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து என்ன எடுக்கிறான், அப்பத்தை எடுக்கிறான். அப்பனா என்ன, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துட்டான். அடுத்து என்ன வேணும், ஒரு துரத்தி தண்ணீர் அப்படின்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 15 லிட்டர் இருக்குமா அந்த தண்ணியில. ஒரு துரத்தி தண்ணீர்ல 15 லிட்டர் இருக்குமா. அது எப்படின்னா, ஒரு தோலுக்குள்ள சுருட்டி வச்சிருப்பாங்களா அவங்கிட்ட. அப்ப என்ன இருக்கு, அங்க வார்த்தை இருக்கு, அதுக்கடுத்து என்ன இருக்கு, ஒரு தோல் இருக்கு. கர்த்தருடைய அது இது எப்படி சொல்லப்பட்டனா, ரட்சிப்பின் வஸ்திரமும் அதுல இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு, கொஞ்சம் தண்ணியும் வச்சு கொடுத்து விடுறா. 15 லிட்டர் தண்ணியும் அதுல இருக்கு, கொடுத்து விடுறா. அடுத்து வாசிங்க. அந்த நல்ல கவனிச்சு பாருங்களேன். அது யாருக்கு மேல வைக்கிறா, ஆகாருடைய தூள்ல வைக்கிறாரு. ஆனா ஆக்சுவலா யார் மேல வச்சிருக்கணும், சரி. அப்ப இந்த இடத்துல ஆகாருக்கு இஸ்மவேலுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. குத்து மதிப்பா ஒரு எவ்வளவு வயசு இருக்கலாம், 10 வயசு இருக்கலாமா. வேற இஸ்மவேலுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க, 13 எல்லாம் இல்லை, கூடுதல். எடுத்து வாசிங்களேன். அந்த 16வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்களேன். எத்தனை வயசு, 86 வயசு. அப்போ இவன் இங்க ஈசாக்கு பிறக்கும் போது எவ்வளவு வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. இப்ப 14 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, பால் மறந்த அதுக்கப்புறம் தான் யார் மறக்கிறா, ஈசாக்கு பால் மறக்கிறான். அப்போ கண்டிப்பா ஒரு 3 வயசாக இருக்குமா. அப்ப 14 + 3
17 வயசு கரெக்டா சொல்லணும்னா 16ல இருந்து 18க்குள்ள அவனுக்கு வயசு இருக்கும். யாருக்கு? அப்போ அவன் ஒரு வாலிப மாதிரி தான், கிட்டத்தட்ட யாரோட தோல்ல வச்சிருக்கணும் ஆக்சுவலா அந்த துருத்திய. ஆனா யார் தோல்ல வச்சாங்க? ஆகாருடைய தோல்ல. இப்ப கவனிங்க, அடுத்து வாசிங்களேன். அனுப்பிவிட்டால் அவன் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தான். பெயர்சபானா என்ன? பெயர்சபா அப்படின்னு சொன்னா வெல் ஆஃப் ஓத், அதாவது சத்தியத்தின் கிணறு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஏழு கிணறுன்னு சொல்லுவாங்க, அதாவது பரிபூர்ணத்தின் கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ அதெல்லாம் எடுத்துட்டு எங்க வர்றா? இந்த இடத்துல பெயர்சபாவுக்கு வரா. அங்க அவளுக்கு ஒண்ணுமே இல்லை. அது அடுத்து வாசிங்களேன். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இப்போ ஆகார் கிட்ட என்ன இருக்கு? அப்போ இருந்துச்சு, அப்பவும் காலி ஆயிடுச்சு. தண்ணி இருந்துச்சு, தண்ணியும் முடிஞ்சிச்சு. தண்ணி முடிஞ்சோன்னா என்ன பண்றா? பிள்ளையை கொண்டு போய் தூரமா விட்டுட்டு அவன் ஒரு செடி கீழே விட்டுட்டு தூரமா இருக்கிறா. அப்போ அவனுக்கு வயசு என்ன? 17 வயசு. அப்ப என்ன சொல்லியிருப்பான்? அம்மா, எனக்கு பயங்கரமா பசிக்குது, என்னால முடியல, பயங்கர அனல் இருக்கு. அவ எங்க இருக்கா? வனாந்தரத்துல இருக்கா. பயங்கர அனல் இருக்கு, என்னால முடியல. அவன் கண்ணுக்கும் தண்ணி தெரியல, இவன் கண்ணுக்கும் தண்ணி தெரியல. ஆனா இவ கிட்ட என்ன இருக்கு? வார்த்தை மட்டும் இருக்கு. அவர் எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார்? பெயர்சபால வச்சிருக்கார். பெயர்சபா தான் என்ன? கிணறு, சத்தியத்தின் கிணறு. அவர் சத்தியத்தின் கிணறுனா கிணறுக்குள்ள இருக்கு தண்ணீர், நீரூற்று இருக்கு. அப்போ அங்க ஜீவ தண்ணீர் இருக்கு. அப்போ சத்தியமும் இருக்கு, ஜீவ தண்ணீர் இருக்கு. அவ வாழ்க்கை மாற்றதுக்கான எல்லாமே அவ கையில இருக்கு. ஆனா அவருக்கு என்ன தெரியல? அது தெரியல. அதுக்கப்புறம் தான் வாசிங்களேன். அதுதான் கேட்கிறாரு, என்ன சம்பவித்தது? இந்த வசனத்திலேயே எனக்கு புரியாது. அவ அழுகிறா, அவ பையன் கஷ்டத்துல இருக்கான், தண்ணி இல்லை, ஒண்ணுமே இல்லை, அவன் சாக போறான். அவன் ஒரு குழந்தைனாலும் கத்தி கத்தி அந்த குழந்தை கத்துறதுன்னு சொல்லலாம். ஆனா அவனுக்கு கரெக்டா பேசக்கூடிய வயசு 17-18 வயசுல இருக்கிறான். அவன் கண்டிப்பா அம்மான்னு கூப்பிட்டுருப்பான், பேசியிருப்பான், எல்லாமே கர்த்தர் கேட்பார். இஸ்மவேல்னா என்ன? கர்த்தர் கேட்கிறாருன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் கேட்டுட்டே தான் இருக்கிறாரு. கேட்டே இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியல, ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்னோட வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு, கர்த்தர் சொன்னார், இங்க வந்து அங்க வந்து எல்லாம் பண்ணேன், நான் எல்லா முயற்சியும் பண்ண, எல்லாமே தோத்து போச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, உழந்துக்கிட்டே இருக்கான். அப்பதான் சொல்றாரு, அப்ப ஆகாரே, உனக்கு என்ன நடந்துச்சு? இப்ப ஒண்ணுமே நடக்கலையே, உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்க, என்ன சம்பவிச்சுன்னு இப்படி உட்காந்துருக்க? அடுத்து வாசிங்க. அடுத்து வாசிங்க. இப்பதான் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். இப்பதான் அவளுக்கு தெரியுது அங்க நீரூற்று ஒன்று இருக்குன்னு. இவ்வளவு நேரம் அவ கட்டிருக்க எதுவுமே அவளுக்கு தெரியல. பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு, கர்த்தருடைய தீர்மானம் என்ன, கர்த்தருடைய திட்டம் என்ன, சொல்ல போனா இவளுக்கான ஆசீர்வாதத்தை இங்கேயே சொல்லிட்டார். 16 அதிகாரத்திலே சொல்லிட்டார். 17 அதிகாரத்துல போய் ஆபிரகாம் கேட்கிறான். 17-18 வருத்து வாசிங்க. 17-18. இஸ்மவேல் யார் கேட்கிறா? அடுத்து வாசிங்க. இஸ்மவேல் உனக்கு பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். நீங்க என்ன நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவன் என்ன கேட்கிறான், கர்த்தர் என்ன சொல்றாரு? எப்பயுமே நம்ம யோசித்து பார்க்கும்போது காட் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டானவர், ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பர்சன். ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையை போய் சொல்லிட்டு இருப்போம். என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவர் சிம்பிளாக சொல்லுவார், அங்கே பாரு உனக்கு ஒன்று இந்த வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அவ்வளோதான் அவரோட வாழ்க்கை, அவரோட வேர்டு அவர் தான். அவன் புலம்புறான், எப்பா என்னதான் இருக்கட்டும், நீங்கள் ஈசாக்கு இவ்வளோ சொல்லிட்டீங்க, இஸ்மவேலுக்கு ஒன்றுமே சொல்லலை. ரொம்ப துக்கப்பட்டு கேட்குறான். இஸ்மவேல்னு ஒருத்தர் இருக்கான் உன் கண்ணில். அவன் என்ன கேட்குறான்? தயவு கேட்குறான். நான் கர்த்தர் சொல்றாரு, ஈசாக்க பாருப்பா, ஈசாக்கு இப்படி இருக்குன்னு. அடுத்து வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 20 வசனம் வாசிங்க. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன்,
நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவர்கள் பெரிய ஜாதிகளாயிருப்பார். ஆமென். அழகா ஒரு வசனம். 12 பிரபுக்களை பெறுவான், பெரிய. இங்கே அவர் லேசா ஒண்ணு விடல, வித்துக்கு ஈக்குவலா கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? இஸ்ரவேல் ஈசாக்கு மூலமா எப்படி ஒரு 12 ஜாதி இருந்துச்சோ இவன் மூலமா ஒரு 12 ஜாதி இருக்கும். அவ்வளோ அழகான தேவன், அவ்வளோ நேர்த்தியான தேவன், அவ்வளோ ஒரு கால்குலேஷன் உள்ள கர்த்தர். அவர் உங்க வாழ்க்கையில நினைச்சது வச்சுட்டார்னா அது செஞ்சு முடிக்க என்ன வேணாலும் பண்ணுவார். புதிய பூமியை கூட உருவாக்குவார். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. எடுத்து வாசிங்களேன். அது ஆக்சுவலாக அந்த வசனம் எப்படின்னா, அவர்கள் நீர் பாய்ச்ச தோட்டத்தை கொள்ளவும் மற்றாது நீரூற்றை கொள்ளவும் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆமென் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இப்போ இந்த இஸ்மவேல் இந்த இடத்துக்கும் இந்த வசனத்துக்கு என்ன அப்படின்னா, இஸ்மவேல தினமும் கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாம் நித்தமும் நடத்துறாரு. கரெக்டா? கர்த்தர் நித்தமும் ஆபிரகாம நடத்துறாரு. மகா வறட்சியான காலங்கள்ல, மகா வறட்சியான காலம்னா இவனோட வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவன் மட்டும்தான் இருக்கான், எதுவுமே கிடையாது, பேக்ரவுண்ட் இல்லை, எதுவும் கிடையாது, அப்பா கிடையாது. இப்போ தனியா ஒரு வனாந்திரத்துல அவனும் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. மகா வறட்சியான காலம். அந்த வனாந்திரத்துல தண்ணி கூட இல்லை. அங்கதான் சொல்றாரு உன் ஆத்துமாவை. அந்த வசனத்தோட அதுதான் அந்த 21வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை. அந்த மகா வறட்சியான காலத்துல என்ன பண்றாரு? அவன் ஆத்துமாவை திருப்தியாக்குறாரு. தான் சொல்றாரு, நீ தேவன் அவருடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டார். ஃபர்ஸ்ட் அவன் ஆத்துமாவை தேற்றுறதுக்கா. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நினைச்சிருந்தா அப்பவே நீரூற்றை பார்க்குற மாதிரி அவரோட கண்களை திறந்திருப்பாரு. ஆனா திறந்திருந்தா கூட அவனுக்கு புரிஞ்சிருக்காது. அதனாலதான் அவர் முதல்ல அவனோட ஆத்மாவை தொடுறாரு. ஆகாருடைய ஆத்மாவையும் அவனுடைய ஆத்மாவையும் தொடுறாரு. என்ன பண்றாரு? நான் உங்க மேல இறக்க வைக்கல, இறக்கத்துக்கு மேலாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கிருபையினால உன் மேல என்ன பண்றேன்? தயவு காட்டுறேன். அந்த தயவின் மூலமா உன்னோட வாக்கு தத்துவம் கண்டிப்பா நிறைவேற்றும். நீ எங்க இருக்கிற? பேசபால இருக்க. எங்க? வற்றாத வாக்கு தத்துவம் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிற. இப்போ உன்னுடைய ஆத்மா நிறுத்தியாக்கி அடுத்த வசனம் வாசிங்கன்னா அதை கருத்து கர்த்தர் உன் நித்தம் நடத்தி உன் ஆத்மா திருப்தியாக்கி 58:11. ஏசாயா எலும்புகளை நிலமுள்ளதாக்குதல் அப்படின்னா ஒரு எப்ப அந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த எலும்பை நிலமுக்காக்குனா நல்ல செய்திகளை கேட்டா அந்த எலும்பு உயிர்ப்பிக்கும். நல்லா எப்படி சொல்றது, செத்து போன இடத்துல உயிர் வரணும்னு என்ன பண்ணணும்? வார்த்தை போகணும். அந்த வார்த்தை போய் என்ன பண்ணணும்? அது உயிர்ப்பிக்கும். அந்த எலும்பு என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கும். லாஸ்ட் என்ன பண்ணாங்க? சுருட்டி உள்ள வச்சிருந்தாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. எலும்பி வான்னு சொன்னே முதல்ல என்ன பண்ணான்? அவன் அசைஞ்சு எலும்புகளை தான் அசைச்சு முதல்ல எலும்பி வந்தான். வைக்கிற விஷயமே எதுதான்? எலும்பு தான் முக்கியம். அப்ப அந்த எலும்பு உயிர்ப்பிக்க வைக்கணும்னா எது வேணும்? வார்த்தை வேணும். அதுதான் சொல்றாரு, அவன் எலும்புகளை நிலமாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். அவன் எங்க இருக்கிறாப்போ? நீரூற்றண்டல் இருக்கிறான். கர்த்தர் அழகா செஞ்சார். அது மட்டும் செய்யல, அவனை ஆசீர்வதிச்சு அவன் என்ன பண்ண? தயவு பண்ணி அவனை பெருக பண்ணினார். இது யார் மூலமா கிடைக்கப்பட்ட தயவு? நல்லா கவனிச்சு பாருங்களேன். இஸ்மவேல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. யார் தெரிந்து கொள்ளப்பட்டது? ஈசாக்கு. ஆனா ஆபிரகாம் வழியா ஒரு வித்து வந்து அந்த இஸ்மவேல் என்றதுக்காக கொடுக்கப்பட்ட இரக்கமும் தயவுமே இவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எதுவுமே இல்லை, வனாந்தத்துல இருக்கான். அவனுக்கு ஒரு 17 வயசு பையன், அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா கர்த்தர் ஆபிரகாம் மூலமா கொடுக்கப்பட்ட தயவே இவ்வளவு பெருசான ஆசீர்வாதமா இருந்தா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், கர்த்தரால் அபிஷேகப்பட்ட நீங்களும் நாங்களும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களா இருக்க முடியும்.
அவருடைய கிருபை எப்படி நம்ம சூழ்ந்திருக்கோம், அவருடைய அன்பு எப்படி சூழ்ந்திருக்கோம், அந்த கிருபையினாலும் அன்பினாலும் இந்த உலகத்துல நம்ம மூலமா தயவு கொடுக்க முடியுமா முடியாதா? அதுதான் கர்த்தருடைய ஈவு. அந்த அந்த கிருபை எப்படி சூழ்ந்திருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 22:1 வாசிங்களேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்போ ஃபர்ஸ்ட் இரக்கத்தை பார்த்தோம். இரக்கம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஆகாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து தயவை பார்த்தோம். தயவு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்மவேலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போதான் மெயின் ஹீரோ யார்? ஈசாக்கு. இந்த சந்ததியோட முதல் வாரிசு. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபையை பாருங்களேன். என்ன சொல்றாரு? முதல் எடுத்தோடனே சொல்றாரு, நீ போய் என்ன பண்ண, ஆபிரகாம்கிட்ட நீ போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆபிரகாம் என்ன சொன்ன? அதிகாலை சேம் அதே போல எழுந்துடுறான். எழுந்துட்டு என்ன பண்றான்? கழுதையின் மேல சேனை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேனை கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது இப்போ இங்க என்ன இருக்குது? அதிகாலையில் எழுந்துறாரு. எழுந்து ஒரு துரத்தியை தூக்கி ஆகார் மேல வச்சு அனுப்பிச்சு விடுறாரு. இங்க என்ன நடக்குது? கட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. 3ஆவது நாள் ஒரு இடத்துல இருக்கிறாரு. இப்போ அந்த கட்டையை தூக்கி யார் மேல வைக்கிறாரு? ஈசாக்கு மேல வைக்கிறாரு. அங்க என்ன இருக்கு? அங்க அப்பமும் தண்ணீரும் தான் இருக்கு. வார்த்தை மட்டும் தான் அவனுக்கு இருக்கு. ஆனா இங்க ஒண்ணு வருது எக்ஸ்ட்ராவா. என்ன வருது? கட்டை வருது. யாருக்கு மேல வைக்கிறாரு? மரம் எதை குறிக்கும்? சிலுவையை குறிக்கும். இப்ப என்ன இருக்கு? அவங்க கிட்ட வார்த்தை தான் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? கர்த்தருடைய ஆவி இருக்கு, நெருப்பு, அக்கினி இருக்கு. அக்கினி அபிஷேகம் உங்ககிட்ட இருக்கு. அவரு இப்ப எங்க போறாரு? மேல போறாரு. எதுக்கு போறாரு? பலி செலுத்துறதுக்கு போறாரு. இப்போ அவங்க கிட்ட மேல கட்டையை தூக்கி வச்சோடனே ஏசு கிறிஸ்து எப்படி சீனா அந்த மலையில சுத்தி மேல இழுத்துட்டு மேல பலியில் செலுத்துறதுக்கு போனாரோ அதே போல கட்டையை தூக்கிட்டு போறான். எல்லா கட்டையும் கண்டிப்பா அவனோட நிலத்துக்கு இருக்குமா? அவனுக்கு எப்படியும் ஒரு 10 வயசாவது இருக்காது. அவன் என்ன பண்றான்? வளர்ந்த மனுஷனா தான் இருக்கிறான். 10 வயசு கண்டிப்பா இருக்கும். ஏஜ் எல்லாம் இதுல போடல. 10 வயசு நான் ரொம்ப தேடி பார்த்துட்டேன். சாரால் இருந்தது 126 வயசு, 135 இயர்ஸ் எங்கேயும் மென்ஷன் பண்ணலாம். 35 நினைச்சுங்க வச்சுங்க. எப்படினாலும் அவனுக்கு வாலிப பையன். அது வாலிப பையன் வந்து அந்த கட்டையை ஃபுல்லா இழுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணியிருப்பான்? கட்டையை இப்படி மேல வச்சு சிலுவை மாதிரி தான் இழுத்துட்டு போயிருப்பான். ஏன்னா அவனால இப்படி தூக்கிட்டு போக முடியாது. கட்டைகள் நீளம், அவனோட லென்த்துக்கு அந்த கட்டை வச்சிருப்பாங்க. அப்ப இப்படி மேல வச்சுட்டு அவன் இழுத்துட்டு போறான். எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கிட்டு போற மாதிரி மேல போறான். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்கிறதுக்கு அவர் முன்னாடியே செயல்பட்டுப்பட்ட ஒரு திட்டம். இந்த இடத்துல இப்படி போனா கிறிஸ்து இப்படி போவார். இந்த இடத்துல அவரை யாருக்காக? நமக்காக போவார். அவர் முன்னாடியே ப்ரீ பிளான்டா எல்லாத்தையும் செய்யறாரு. அதோடைய சிம்பாலிக்கா தான் என்ன பண்றாரு? ஈசாக்கு மேல வைக்கிறாரு. ஈசாக்கு போய் மேல போயாச்சு, கட்டையை வச்சாச்சு, கட்டையை அடிக்கி மேல வச்சாச்சு. கையில என்ன இருக்கு? ஆபிரகாம் கையில நெருப்பு இருக்கு, ஒரு கத்தி இருக்கு. இந்த ரெண்டுமே எதுக்கு? பலிக்குரிய விஷயங்கள். கத்தி எதுக்கு? ரத்தத்தை இது பண்றதுக்கு. நெருப்பு எதுக்கு? சுட்டரிக்கிறதுக்கு. இப்போ அந்த நெருப்பு எதை குறிக்கலாம்னு சொன்னா ஆவியை குறிக்கலாம், ஆவிக்குரிய அனலை குறிக்கலாம். இப்போ ஆபிரகாம் கிட்ட என்ன இருக்கு? ஈசா கிட்ட என்ன இருக்கு? கட்டை இருக்கு. கட்டைனா என்னது? ரட்சிப்பு. கர்த்தருடைய சிலுவை இருக்கு. சிலுவை உன்கிட்ட இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, உனக்கு மறுவாழ்வு வந்துருச்சு. இப்போ உனக்கு அடுத்து என்ன வேணும்? ஆவி வேணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அதுதான் அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்ட். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் இப்படி நடந்தா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிற்பாடு நடக்கக்கூடிய விஷயத்தை செயல்படுத்தப்பட்ட காரியம் தான் இது. ஸோ அதுதான் என்ன இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் ஒருத்தரோட வாழ்க்கையில கிருபை வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா முதலாவது அவர் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ரட்சிப்பு இருக்கும்.
அந்த ரட்சிப்பு எங்க கூட்டிட்டு போகும்? சிலுவைக்கு கூட்டிட்டு போகும். அந்த சிலுவை மூலமா அவன் என்ன பண்ணுவான்? ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுவான். அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு அவன் தண்ணிக்குள்ள போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வரும் பொழுது அவனுக்கு அடுத்து என்ன கொடுக்கப்படுது? அபிஷேகம் கொடுக்கப்படுது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். தண்ணிக்குள்ள போகாட்டி கர்த்தர் அபிஷேகம் கொடுப்பார். அது ஒவ்வொருத்தருடைய மேல வைத்திருக்க திட்டமும் தீர்மானமும் தான். அதுதான் இதுல குறிக்கப்பட்டிருக்க. ஆபிரகாம் அழகா என்ன பண்றான்? சாரா ஈசா கிட்ட தோல்ல கட்டையை வைக்கிறான், மேல போறான். கட்டையை வச்சோன்னே சொல்றாரு, அப்பா நான் யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கிருபையினால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். இப்ப நீ யாரு? நீயும் அதே போல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். உனக்கு வார்த்தை கிடைச்சிருச்சு, இப்ப சிலுவை வந்துருச்சு. சிலுவை மூலமா நீ மன்னிக்கப்பட்டுட்ட. உன் வாழ்க்கையில இருக்க எல்லா விஷயங்களும் மாற்றப்பட்டுச்சு. இப்போ வாழ்க்கையில என்ன தேவை? கர்த்தருடைய ஆவி தேவை. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபை இருந்தா என்ன வேணும்? என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வந்தா சிலுவை வரும். சிலுவை வந்தா என்ன வரும்? அடுத்து அபிஷேகம் வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? அன்பு. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட மேல வச்சிருக்க அன்பு தான் பெருசு. இஸ்மாவேல் மேல அன்பு வச்சிருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும். ஆனா ஈசாக்கு மேல அன்பு வச்சிருந்தனாலதான் அது வேற மாதிரி நடந்துச்சு. அன்பை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா எடுத்துங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது வசனம் எடுத்துங்களேன். இப்போ இதே போல ரெண்டு விஷயம் இருக்கு. இங்க ரெண்டு பேரை பத்தி நான் பேச போறேன். ஒன்னு வந்து யூதாஸ் காரியத்து, இன்னொன்னு வந்து பேதுரு. யூதாஸ் காரியத்திட்ட போய் சொல்றாரு. மத்தேயு 26, 21 25 வாசிங்களா. மத்தேயு 26, 21 25. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதித்திரமாக, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி போதும். இப்போ இந்த இடத்துல ரெண்டு அன்பு இருக்கு பாருங்களேன். பேதுரு மேல வச்சிருக்க அன்பு ஒரு வித்தியாசமா இருக்கு. யூதாஸ் காரியத்து மேல வச்சிருக்க ஒரு அன்பு வித்தியாசமா இருக்கு. கர்த்தர் இங்க அன்பதான் இருக்காரு. யூதாஸ் காரியத்து மேல சொல்றாரு, அவன் பிறக்காம இருந்தா அவனுக்கு அவ்வளவு தூரத்துக்கு சொல்றாரு. அவன் மேல அப்ப இறக்கப்படுறாரு தானே கர்த்தர். பூமியில பிறக்க எல்லாருக்கு மேலேயும் கர்த்தர் இறக்கப்படுறாரு. அந்த இறக்கத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய தயவை கேட்டாங்கன்னா கர்த்தர் தயவு கொடுக்க மாட்டார். என்ன கொடுப்பாரு? கிருபை கொடுப்பாரு. யூதாஸ் காரியத்துக்கு அது புரியல. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை ஒருத்தர் காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனைப்பட்டுதான் சொல்றாரு, துக்கப்பட்டுதான் சொல்றாரு. அவன் பிறக்காம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அவனுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு அவன் மேல இறக்கப்படுறாரு. அந்த இறக்கத்தை கூட யாரும் புரிஞ்சுக்க முடியல. யூதாஸ் காரியத்தோட புரிஞ்சுக்க முடியல. அதேக்கப்புறமா இன்னொன்னு சொல்றாரு. அதே இடத்துல இன்னொருத்தர் வர்றாரு. என்ன சொல்றாரு? பேதுருவை பார்த்து, நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தரம். அவன் சொல்றான், நான் கண்டிப்பா ரட்சிப்புக்குள்ள வந்தோடனே முதல்ல என்ன சொல்ற? கர்த்தர் இனிமேல் பாருங்க, நான் பின்னாடி போகவே மாட்டேன், எல்லாம் முன்னாடி தான். ஆனா அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவோம்? எதை யோசிப்போம்? பழைய வாழ்க்கையை யோசிப்போம். யூதாஸ் காரியத்திற்கு மேல அன்பு என்ன இருக்கு? இரக்கத்தை வச்சுச்சு. ஆனா அந்த இரக்கத்தை வச்சு அவன் திரும்ப கர்த்தரத்துல வரல. ஆனா இங்க பாருங்களேன், எடுத்து வாசிங்களேன். 21 யோவான் 21 1 2 வாசிங்களேன். இவைகளுக்கு பின்பு 3வது 21 3 வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இப்போ பேதுரு வந்து துக்கப்பட்டு, எனக்கு மேல அன்பு கர்த்தர் இறக்க காட்டினாரு, தயவு காட்டினாரு, அவருடைய கிருபை வச்சாரு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? கர்த்தரை மறுதளிச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்? இனி கர்த்தர் இடத்துல போனா எனக்கு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போறான். ஆனா அந்த பழைய வாழ்க்கைக்கு போகும்போது கர்த்தர் மறுபடியும் என்ன சொல்றாரு? அவன் தேடி வர்றாரு. 15வது வசனம் வாசிங்கன்னா. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? பேதுரு மீன் பிடிக்கிற நைட் ஃபுல்லா ராமுழுதும் தேடி பார்க்கறான். ஒரு மீன் இல்லை. கர்த்தர் வராரு, வலது பக்கம் போடுங்கன்றாரு. தண்ணியில மீன் கிடைச்சோன்னே
மீனை எடுக்காம என்ன பண்ணான், வேகமா மேல் சட்டையை போட்டுட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு வேகமா கரைக்கு வந்தான். இதுல இருக்கிற விஷயம் பாருங்களேன், அவன் நிர்வாணமா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், மேல் சட்டையை போட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிக்கிறான். அது எல்லாமே சிம்பாலிக்கா எதை குறிக்குதுன்னா, இவ்வளவு நாள் நான் எதுல இருந்தேன், மாம்சத்துல இருந்தேன். இப்ப எனக்கு மாம்சம் தேவையில்லை. இப்ப எனக்கு என்ன தேவை, கர்த்தருடைய அந்த வஸ்திரம் தேவை, அந்த ஆவியின் வஸ்திரம், அந்த அபிஷேகின் வஸ்திரம் தேவை. இந்த வஸ்திரத்தை நான் போட்டுக்கிட்டேன். இப்ப நான் எதுக்குள்ள போக போறேன், ஜீவத்துக்குள்ள போக போறேன், தண்ணிக்குள்ள போக போறேன். நான் இப்ப உள்ள போகும்போது திரும்ப எழும்பும் போது எப்படி வருவேன், புதிய மனுஷனா வர்றேன். நான் புதிய மனுஷனா யார்கிட்ட வர்றேன், கிறிஸ்து கிட்ட வர்றேன். கிறிஸ்து வந்தோன்னு என்ன கொடுக்குறாரு, முதல்ல அவனுக்கு அப்பமும் மீனும் கொடுக்குறாரு. மீனை என்ன பண்ணியிருக்காரு, சுட்டு வச்சிருக்காரு. அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட வைக்கிறார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் பேசுறாரு. திருப்தி ஆயிட்டியா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சா, இவ்வளவு நாள் இந்த சோகத்தினால நீ சாப்பிடாம இருந்த எல்லாம் ஓகே, இப்ப நீ திருப்தி ஆயிட்டியா, இப்ப நான் உன்கிட்ட பேசுறேன்னு பேசுறாரு. கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே நீ என்னை, இப்பதான் அவனுக்கு புரியுது. கர்த்தர் என்னை முன்னாடி பிடிக்கும் பொழுது அவர் என்னை இரக்கத்துல பிடிக்கல, தயவுல பிடிக்கல, அவருடைய அன்பின் கிருபையினால என்னை பிடிச்சார். அந்த அன்பின் கிருபையினால தான் எனக்கு சொல்றாரு, ஐயா நீ என்ன நேசிக்கிறாயா. அவர் அழகா கேட்கிறார், நீ என்ன. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ யோசித்து பாருங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ இருக்கட்டும், நம்ம கிருபை இருக்கும்போது தான் நம்ம இரக்கத்துல ஒரு விஷயம் சொல்றோம்னா இருக்காது. கிருபையில சொல்லும் போது தான் சந்தோஷமா சொல்லுவோம். எப்படியோ ரியலி காட்ஸ் கிரேஸ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படித்தானே சொல்லுவோம். அது சொல்லும் பொழுது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு விதமான சொல்ல முடியாத ஒரு அன்பு வெளிப்படும். அதுல நம்ம சொல்லும் போதே தெரியும், நான் நினைச்சே பார்க்கல, உண்மையாவே கடவுள் கிருபை தான் எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த சமாதானம் நீங்களா உருவாக்கினா கூட கிடையாது, பணத்தினால கொண்டு கூட வாங்க முடியாது. ஆனா அவருடைய அன்பினால மட்டும்தான் அது வாங்க முடியும். ஆனா அது எப்படியோ போன ஒருத்தர் இறக்கப்பட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மாதிரி இறக்கத்துல தானே கொடுத்தாங்க அப்படின்னு யோசிப்போம். அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்காது. ஏதோ ஒரு புண்ணியமான தயவு பண்ணா அவங்க எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காது. ஆனா நான் போனேன்ப்பா, கடவுளை எனக்கு பண்ணி கொடுத்தாருப்பா, அவர் உண்மையாவே கர்த்தர் கிருபையினால நான் ஜெயிச்சேன், கர்த்தர் கிருபையினால நான் இதை எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்பதான் அவனுக்கு புரியுது, நான் இவ்வளோ நாள் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபையை நான் புரிஞ்சு கொள்ளாம இருந்தேன், கர்த்தருடைய கிருபையின் அன்பை நான் புரிஞ்சு கொள்ளாம இருந்தேன். இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன், என்கிட்ட என்ன இருக்கு, கர்த்தருடைய கிருபையின் அன்பு இருக்கு. நான் இதன் மூலமா என்ன பண்றேன், அவர் ஒவ்வொரு டைமும் கேட்கும் போது தான் அவன் ரிலைஸ் பண்ணான். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது இறக்கத்தை பத்தி யோசிக்கிறான், ஒருவேளை என்னை இறக்கத்தினால பிரிஞ்சிருப்பாரோன்ட்டு. ரெண்டாவது டைம் கேட்கும்போது தயவை யோசிக்கிறான், ஒருவேளை தயவுனால என்னை தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பாரோன்ட்டு. மூணாவது டைம் யோசிக்கும் போது தான் யோசிக்கிறான், எனக்கு கர்த்தர் கிருபையினால பண்றாரு. இப்பதான் ஒரு வசனம் எனக்கு யோசிக்கணும் தோணுது. ஏசாயா 48:17. ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. ஒவ்வொரு வசனமா போமா, ஒவ்வொரு வார்த்தையா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர். இப்பதான் சொல்றாரு, அப்பா இது வரைக்கும் இருந்ததெல்லாம் விட்டு இனி உனக்கு நான் என்ன பண்ண போறேன், பிரயோஜனமானதை சொல்ல போறேன், நீ நடக்க வேண்டிய நடையை உனக்கு காண்பிக்க போறேன். யார் சொல்றா, கர்த்தரே சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, அந்த 18வது வசனம் வாசிக்கிறேன். யோவான் 21:18 வாசிங்க. உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவனோட மொத்த வாழ்க்கையும் தீர்க்கதரிசனம் சொல்றார். நீ இவ்வளவு நாள் என்னோட அன்பை புரியல, இவ்வளவு நாள் என்னோட கிருபையை புரிஞ்சுக்கல, ஆனா இப்ப நீ என் கிருபையை புரிஞ்சுக்கிட்ட, என் அன்பை புரிஞ்சுக்கிட்ட, உனக்கு நான் என்ன பண்றேன், நீ இப்படி இருப்ப, நீ இந்த மாதிரி இருப்ப. என்னுடைய கிருபையின் அன்பு உங்ககிட்ட இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது தெரியுமா, நீ தான் முதல் பிரசங்கம் பண்ண போற. ஆமென். எல்லாரும் அந்நிய பாஷையில் அவங்க என்ன பேசுறாங்க என்னன்னு தெரியாம இருக்கும்போது பேதுரு மட்டும் எழுப்பி 3000 பேரை வச்சுட்டு அந்த ஒரே ஒரு இதுல
எல்லாருக்குமே தெரியல அவங்க என்ன பேசுறாங்க, ஒவ்வொரு அந்நிய பாஷை பேசுறாங்க, அவங்களுக்கே புரியல என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா அந்த ஆவியின் வெளிப்பாட்டுல கூட அவன் ஞானம், அவனுடைய அறிவு எப்படி தெளிவா இருந்துச்சு, அவனுடைய ஆவி தெளிவா இருந்துச்சு. கர்த்தர் கூட இருக்கும்போது அந்த ஆவி ரெடி ஆயிடுச்சு, ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ப்ரிப்பேர் ஆயிடணும். பேதுரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்போது கர்த்தரோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வச்சிருக்காரு, நான் ப்ரிப்பேர் ஆயிடணும், எனக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்காரு, அந்த நேரத்துல நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவன் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி எல்லாரும் அந்நிய பாஷையில நிறைஞ்சு இருக்கும்போது அவன் மட்டும் தெளிவா வெளியில வந்து சொல்றான், இவர்கள் பைத்தியம் கிடையாது, இவர்கள் கர்த்தருடைய அந்நிய பாஷையை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ரட்சிப்புக்கு உள்ளான வார்த்தையை முதல்ல பிரசங்கித்ததே யாரு? பேதுரு. அவ்வளோ பெரிய கிருபையின் அன்பு யாருக்கிட்ட இருந்துச்சு? பேதுருட்டு இருந்துச்சு. அதனால தான் போறான், என்கிட்ட ஒன்றும் இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தருடைய என்கிட்ட ஒரு கிருபை இருக்கு, இந்த கிருபை என்ன பண்றேன், உன் மேல நான் இறக்கத்தை காட்டுறேன், அந்த இறக்கத்தின் தயவுனால நீ என்ன பண்ணு, எழும் அப்படின்னு எழுப்புறாரு. உங்க வாழ்க்கையில என்ன இருக்கு? கிருபை இருக்கு. அந்த கிருபை யாருக்கு தயவா போகும்? உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு தயவா போகும். அந்த தயவும் இரக்கமும் உங்களுக்கு எப்படி போகணுமோ அது அப்படி போய் அவங்களை மாற்றும். ஒருவேளை அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஐயோ இவன் மட்டும் சந்தோஷமா அந்த கிருபையில இருக்கானே, நானும் உள்ள போலாமா அவங்க நினைச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். அந்த தயவு எதுக்குள்ள கொண்டு வரும்? கிருபைக்குள்ள கொண்டு வரும். அந்த கிருபை அன்புக்குள்ள கொண்டு வரும். இதுதான் உங்க வாழ்க்கையில இருக்குது. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் தீர்மானத்திருக்காங்க, பிரயோஜனமானது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அவர் நடத்துவார். நீங்க வற்றாத நீரூற்ற போலதான் இருப்பீங்க. இதுல இன்னும் சொல்லப்படாத விஷயம் என்ன இருக்கு தெரியுமா? நம்ம இஸ்மவேல்னா என்ன? கர்த்தர் பார்க்கிறான்னு அர்த்தம். கரெக்டா? இதே போல மோரியா மலையில அவன் மேல போகும்போது தானே, அந்த மோரியா மலையில தான் என்ன பண்ணுது, கர்த்தர் அந்த பலிபீடத்தை யாருக்கு? ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு மோரியா மலையில தான் வச்சுனாங்க. மோரியாவோட அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்க்கிறார். மோரியாவோடதும் என்னது? கர்த்தர் பார்க்கிறார். இஸ்மவேல்னா என்ன? கர்த்தர் கேட்கிறார். மோரியானா என்ன? இஸ்மவேல்னா என்ன? கேட்கிறார். மோரியானா இஸ்மவேலோட கேட்கிறாரு, கேட்டு தயவு பெறாரு. மோரியால கர்த்தர் பார்க்கிறாரு, பார்த்து கிருபையின் அன்பினால அப்பா பிள்ளையானன் மேல் கைய போடாத, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுக்கு பதிலா என்ன பண்ண, அங்க ஒரு ஆடு புதற்குள்ள சிக்கி இருக்கு, அந்த ஆடை கூட பாருங்களேன், பலி செலுத்தக்கூடிய ஆடு சின்ன அடி கூட படக்கூடாது. அந்த புதற்குள்ள சிக்கி இருக்க, நான் அதுக்கு அடிப்படல. அந்த புதற்குள்ள சிக்கி இருக்கு, அந்த ஒரு மாதிரி முடிச்சுக்குள்ள சிக்கி இருக்கு, ஆனா அதுக்கு அடிப்படல. நம்ம வாழ்க்கையில அதே போல எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள நம்ம அப்படியே சிக்குண்டு உள்ள கிடக்கலாம், ஆனா நமக்கு அடிப்படாது. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? கர்த்தருடைய கிருபையின் அன்பு நமக்குள்ள இருக்கு. அதனால நமக்கு அதுதாங்க. எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாமா? எல்லாரும் எந்திரிச்சுங்க. கொஞ்ச நேரம் அந்த அன்பை யோசித்து பாருங்க. கிருபையின் அன்பு. அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி. நான் இந்த எப்படி சொல்றது, எப்பயுமே நான் ஒரு மெசேஜ் எடுத்துட்டா இந்த நிறைய எழுதிட்டு உள்ள வருவேன், ஏறும்போது எல்லாமே மறந்துடும். படிக்க எக்ஸாமுக்கு போகும்போது மறக்கிற மாதிரி அப்படிதான் உள்ள வந்தேன். ஆனால் கத்து தெளிவா இந்த பாட்டு இந்த பாட்டு அப்படியே அழகா வழி நடத்தி கொண்டு போனார். பார்த்தீங்களா? எனக்கு மூலமா உங்களுக்கு இந்த செய்தி வருது அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அந்த தீர்மானத்தை வச்சிருக்காருன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க போகுது? வற்றாத நீரூற்ற போல இருக்க போகுது. நீங்க நீர்ப்பாய்ச்சலத்தின் தோட்டத்தை போல இருக்க போறீங்க. அதே போல பிரயோஜனமானதை நடப்பிக்க போறார் கர்த்தர் உங்க வாழ்க்கையில. அப்படியே கண்களை மூடி ரெண்டு கை கர்த்தருக்கு நேரா உயர்த்தி, கர்த்தாவே என் வாழ்க்கையில நீங்க செஞ்ச அன்பு அடுத்த நேரம் உங்க மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லுங்க. கர்த்தாவே என் வாழ்க்கையில நோய்கள் இருக்கலாம், அந்த நோய்களை நீங்க உங்களுடைய கிருபையினால மாற்ற போறீங்க, உங்க கிருபையின் அன்பினால தொட போறீங்க. அதே போல என் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருக்கலாம், என் வாழ்க்கையில பண கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா அந்த கிருபையின் அன்பினால மாற்ற போறீங்க. ஓ ராபா காஷாதுரா பாபா காஷா திருங்காற்று மடங்கி போகும் கடலும் அழித்திட உங்க நாமம் உயர்த்தும் போது அசிபாரம் போகும். பெருங்காற்று மடங்கி போகும், கடலும் அழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து
உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகியாது. சிங்கத்தின் சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். ஏற்றுமை அடையணும். பாடுவோம் பாடுவோம் ஹல்லேலூயா. சிங்கத்திற்கே தீச்சூளை நடுவே உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேள்வியும் தீச்சூளை நடுவே உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே எந்தெந்த காரியங்கள் அனைத்து தெரியுதோ அங்கே இயேசு இருக்கிறார். அங்கே அன்பு இருக்கிறது. அங்கே உங்களுடைய ஆத்துமா ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறது. ஆபிரகாமுடைய வேண்டுதலை கேட்ட கர்த்தர் உங்க வேண்டுதலை கேட்க போகிறார். இஸ்மவேலுக்காக நீ பண்ணின வேண்டுதலை கேட்டேன் என்று சொன்னாரே அந்த தேவன் உங்க ஜெபத்தை கேட்கிறார். உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நீங்க அழைத்த தேவ இடத்துல எல்லாம் கர்த்தருடைய ஜீவ தீபத்தை பார்ப்பீங்க. நீங்க எந்தெந்த காரியத்தில் அழைத்து நிற்கிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அந்த இடத்துல கர்த்தர் தண்ணீரை திறப்பார். கர்த்தர் உங்க கூட வருவார். ஆண்டவர் மோரியா மலையில கர்த்தர் ஈசாக்குக்காக ஒரு பலிகளா ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தார். உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்தார். உங்களை கைவிடாத கர்த்தர் நல்ல சத்தியத்தை கேட்டிருக்கிறீங்க. உங்க ஆவி ஆத்துமா சரீரம் இணைக்கப்படுவது சரீரத்துல தேவன் வெளிப்படுகிறார். உங்க ஆவிக்குள்ள தேவன் வெளிப்படுத்துகிறார். உங்க ஆத்துமாக்குள்ள கர்த்தர் ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்களை கைவிடாத கர்த்தர், உங்களை கண்மணி போல காக்கிற கர்த்தர், ஒருபோதும் விடாதவர். உங்கள் அலட்சணிகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து சமாதானத்தை கட்டளையிடுகிற கர்த்தர். Hallelujah. 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 நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். அலட்சியங்களை பார்த்து கர்த்தர் மனிதன் கைவிடலாம். நம்பின ஆபிரகாம் கைவிட்டார். நம்பி போன சாராள் கைவிட்டார். உறுதிமொழி கொடுத்த சாராள் கைவிட்டார். ஆனால் ஏசப்பா கைவிடலப்பா. ஆண்டவர் தாப்பரே, நீ உண்மையுள்ள தேவன். மறுதலித்த பேதுருவை கர்த்தர் பின்னால போனீங்கப்பா. என் தேவன் எவ்வளவு நல்ல கர்த்தர். கர்த்தரை மறந்து போன ஆண்டவரே, அந்த பேதுருக்கு ஆண்டவரை உணர வைத்தீங்க. அதே போல எங்களை விட்டு விலகாத ஆண்டவர் இன்றைக்கு சொன்னது போல எங்க ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள கர்த்தர் செயல்படுகிறீர். உங்க கிருபை செயல்படுகிறது. உங்க இரக்கம் செயல்படுகிறது. இந்த வாரத்துல தேவ தயவுகளை நெருக்கி ஏவுகிறத நாங்க பார்க்க போறப்பா. ஆண்டவரே, இதை நல்ல வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க. உங்க அலட்சியங்களை கர்த்தர் பார்க்கிறார்.
உங்க கண்ணீருக்கு பதில் தருகிற கர்த்தர், உங்க வேண்டுதலை கேட்டிருக்கிறார். இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரின் கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். என் தேவன் இந்த வாரம் முழுவதும் வருகிற நாட்கள் எல்லாம் உங்க திருக்கரத்தை எங்களை தூக்கி செல்ல வேண்டும் என்று உங்க திருப்பாதம் எடுத்து கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பு வழிநடத்தலும் இன்று சதாகாலம் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாள்ல நம்முடைய பிள்ளைகளோடும், நம்முடைய வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளோடும், கோயம்புத்தூர்ல இருக்கிற நிதியோடு கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையும் பக்தியோயில்லாமோமே ஓயில்லாமோமே துதி கனமகிமையோரக்கே ஓயில்லாசாவே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீக ஸ்தோத்திரம் 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 ஓரீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமகிமையோரக்கே ஓயில்லாமோமே ஓயில்லாமோமே துதி கனமகிமையோரக்கே ஓரீரே